நேற்று இந்த கோர்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு சில விஷயங்கள் சின்ன சின்னதாக நடந்துச்சு. எஃப்ஜேயும் கன்னியக்காவும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க வந்து எஃப்ஜே வந்து சொல்கிறாரு, எனக்கெல்லாம் ஆதரவு எவ்வளோ கேஸ் போட்டாலும் என்ன இது பண்ணாலும் அப்படியே ஆமாம் ஆமாம் சரிதான் சரிதான் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். அதுக்கு மேலே அதில் வாதாடுறதுக்கெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் திவ்யா பற்றி என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, திவ்யாவை பார்த்தா நிஜமாவே பாவமாக இருக்குது அப்படின்னோடனே 2 பேரும் ஆமாடா பாவமாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ எஃப்ஜே சொல்கிறாரு, வந்து புலம்பினே இருக்குது எப்போ பார்த்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. சிரித்த உடனே கன்னியக்கா சொல்கிறாங்க, ஐயோ பிக் பாஸுக்கு வர வேண்டிய ஆளே இல்லை அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வியானாவும் திவ்யாவும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து வியானா வந்துட்டு திவ்யா கிட்ட சொல்கிறாங்க, நேற்று நம்ம ஒரு டீம் டிஸ்கஷன் மாதிரி, அதாவது மக்கள் மன்றத்துக்கு பிக் பாஸ் அந்த இதை மாற்றிட்டார் இல்லையா, அதை மாற்றினதுக்கப்புறமா டிஸ்கஸ் பண்ணும்போது ஆளாளுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லும்போது வியானாவோட பாயிண்ட்ஸை வந்துட்டு அப்போ சாண்ட்ரா எடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ வியானா கோவப்பட்டிருப்பாங்க. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, சாண்ட்ரா எல்லாமே நெகட்டிவாகவே பேசுகிறாங்க, எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஒப்பீனியன் சொல்லும்போது அவங்க மட்டும் ஒரு மாதிரி நெகட்டிவாகவே சொல்லிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. முன்னாடியெல்லாம் நீங்கள் வந்து உங்களை பார்க்குறதுக்கே உருன்னு இருக்கும், கோவமாக இருப்பீங்க. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்வதி தப்பு பண்ணும்போது திட்டினீங்க, உடனே அடுத்த செகண்ட் சிரிக்கிறீங்க. இப்போ நீங்கள் எல்லாருக்கூடையும் மிங்கிள் ஆகுறீங்க, பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வியானா வந்து இவங்கள திவ்யாவை சொல்கிறாங்க. சொன்னோடனே திவ்யா வந்து அதுக்கு ரிட்டனில் சொல்கிறாங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் எப்போவுமே யார் கூட இருந்தாலும் யாராலையும் நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டேன், எனக்கு எது சரின்னு படுதோ அதை தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து இதான் சாக்குன்னு சாண்ட்ராவை காசிப் பண்ணாமல் அவங்க வந்துட்டு அவங்கள பற்றியே சொல்கிறாங்க. திவ்யா அவங்க மனசுப்படி யாராலையும் நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டேன்னு அவங்க நினச்சாலும் நம்பினாலும் கண்டிப்பாக சாண்ட்ரா பிரஜன் கூட இருக்கும்போது திவ்யா எதுவுமே வெளியில் தெரியல, அவங்க சொல்கிறத மட்டுமே கேட்டுட்டு ஒரு பூனைக்குட்டி மாதிரி அவங்க பின்னாடியே போன மாதிரி தான் வெளியிலேருந்து பார்க்குற மக்களுக்கு தெரிஞ்சது. அதை வந்து திவ்யா வந்து வியானா கொடுக்குற அட்வைஸை கரெக்டாக எடுத்துக்கிட்டாங்கன்னா நல்லது. பட் திவ்யா அதை எடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா திவ்யா எந்த இடத்துலையும் சாண்ட்ராவை புறம் பேசலை. பட் சாண்ட்ரா வந்து கிடைக்கிற சான்ஸ் எல்லாம் வந்து திவ்யாவை பேசுகிறாங்க. இப்போவும் சாண்ட்ரா பேசாமல் இருக்கனால தான் திவ்யா பேசாமல் இருக்காங்க. சாண்ட்ரா இப்போ பேச ஆரம்பிச்சாங்கன்னா திவ்யாவும் திருப்பி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதான் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸ்